அது வேற ஒன்றும் இல்லை. என்னடா இவர் 100 தொகுதியை சுற்றுப்பயணம் முடிச்சிட்டாரே, அந்த 100 தொகுதியிலும் வெற்றி வாய்ப்பு பெற்றுட்டாங்கன்னா நம்மளுடைய கதி என்ன அப்படின்ற ஒரு பயம் மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு. அதனால தான் என்னென்னமோ வேலையை பார்க்குறாரு. பல வித்தைகளை கையாளுறாங்க. முதல்ல ஆம்புலன்ஸ் விட்றாங்க. ரெண்டாவது, ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பேசி கொண்டிருக்கிறார், அவருக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு போலீஸ் செக்யூரிட்டி அந்த அளவுக்கு இல்லை. ஒரு கூட்டத்துக்கு போலீஸ் பெர்மிஷன் கொடுக்குது அப்படின்னா பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாத இடத்துல தான் போலீஸ் பெர்மிஷன் கொடுப்பாங்க. ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு, மற்ற ஆட்கள் போகிறதுக்கு மாற்று வழி செய்ததுக்கப்புறம் தான் போலீஸ் பெர்மிஷனே உனக்கு கொடுப்பாங்க. ரெண்டாவது, ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த இடத்துல தான் பொதுக்கூட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த எஸ்பி அவர்கள் ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல பண்ணுறதுக்கே இவ்வளவு பிரச்சனைகளை எங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொடுக்குறீங்களே, இவ்வளவு குள்ளநரித்தனம் உங்கள் அரசியல் தேவையா? மாண்புமிகு முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் அரசியல் கூட இந்த மாதிரியான கீழ்த்தரமான அரசியல் இல்லவே இல்லை. நீங்கள் இவ்வாறு ஒரு அரசியல் செய்வது மனதிற்கு மிகவும் வேதனை அளிக்கிறது. மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் எத்தனை முறையில் எங்களை தடுத்தாலும் 2026 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடிக்கும் என்பதில் 1% கூட மாற்று கருத்து இல்லை என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.